ಗಣ ಭವ ಸರಿ ರಿ 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 ಪಿಣ ಭವ ಸರವಣ ವೀರ ನಮೋ ನಮ ಲಿ ಭವ ಸರವಣ ನಿರ ನಿರ ನಿರನ ವಸರ ಹಣ ಭವರ್ಗ ರ ರ ರ ರ ಮುರುಗಾ ಮುರುಗಾ முருகா, நீ ஒருபோதும் கோபத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது. எக்காரணம் கொண்டும் அப்பாவிகளை வதம் செய்துவிடக்கூடாது. நீ யுத்த களத்தில் உன் முழு ஆற்றலையும் வீரத்தையும் வெளிப்படுத்த வேண்டும். ஒருபோதும் தீமையை அழிக்க நீ தயங்கக்கூடாது. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? தாயிற் சிறந்த கோவில் இல்லை. ஆகவே தாயின் சொல்லே எனக்கு வேதவாக்கு. ஆனால் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. எனில் தந்தை சொல்லை என்னால் எப்படி தட்ட முடியும்? நான் அம்மாவின் சொற்படி நடக்க வேண்டும் என்றால் இப்பொழுது என்னுள் பொங்கி எழும் கோபத்தை நான் அடக்க வேண்டும். ஆனால் தந்தை சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றால் நான் இப்போதே என் முன் நிற்கும் இந்த கொடிய மிருகத்தினை அழிக்க வேண்டும். நிகழ்ந்தவைகளை நினைத்து பார்க்கவே நெஞ்சு நடுங்குகிறது. அன்று நெருப்பு கோலமாக நின்றிருந்த முருகன் இந்த பிரபஞ்சத்தையே அழித்து விடுவான் என்று முப்பெரும் தேவர்களும் அஞ்சியது உண்மை. முருகனின் கோபத்திற்கு முன்னால் பிரபஞ்சமே துரும்பென்றால் அசுர ஆடு எம்மாத்திரம். முருகன் ருத்ர ரூபம் எடுத்த மறுகணமே இந்த அசுர ஆட்டின் மரணம் நிச்சயிக்கப்படும். நன்றாகச் சொன்னாய் தேவேந்திரா. ஆனால் ஒன்று, முருகன் ருத்ர ரூபம் எடுக்கும் போது கோபம் எரிமலை என வெடித்துச் சிதறும். அப்படி முருகன் கோபம் கொண்டால் அது அன்னையின் சொல்லை மீறியதாகாதா? நிச்சயமாக முருகன் கோபம் கொண்டால் பார்வதி தேவியின் கோபத்தை அவர் சம்பாதிக்க நேரிடும். முருகன் புறப்படும் முன் அன்னை பார்வதி தேவி தன் மகனிடம் மிக மிக கண்டிப்போடு கூறினார், எக்காரணம் கொண்டும் நீ கோபத்திற்கு ஆளாகி விடக்கூடாதென்று. இப்போது பார்வதி மைந்தனின் நிலையோ இக்கட்டான நிலையில் இருக்கிறதே. கிட்டத்தட்ட நம் நிலைமையும் அதுதான் நாரதரே. நீ கூறுவது எனக்கு புரியவில்லையே தேவேந்திரா. குமரன் ருத்ர ரூபம் எடுக்கவில்லை என்றால் அந்த அசுர ஆட்டை அழிக்க முடியாது. அதன் பிறகு நம் நிலைமையை யோசித்து பாருங்கள். கற்பனை செய்யவே பயங்கரமாக உள்ளதே. அன்னையின் சொல்லை மீறி முருகன் ருத்ர ரூபம் எடுத்தால் அன்னையின் அடங்கா கோபத்திற்கு நாம் ஆளாகி விடுவோமே. எப்போதும் உன் கவலை உனக்கு. இப்போது முருகனின் நிலை என்னவென்று பார்ப்போம். அன்னையின் சொல்லை மீறுகிறாரா இல்லை தந்தையின் சொல்லை மீறுகிறாரா என்று. முருகா, இது உனக்கு ஒரு பரீட்சை. உன்னையே நீ உணர்ந்து கொள்ள உனக்கு விடுக்கப்பட்ட சோதனை. இந்த சோதனையில்
நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என்று எனக்கு தெரியும். நீ என் மைந்தன், என் சொல்லை ஒருபோதும் மீற மாட்டாய் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயம் நீ தன்னிலையை மறந்து கோபத்திற்கு ஆட்பட மாட்டாய். இப்போது முருகன் தீவிரமாக தன் முழு பலத்தையும் எந்தவித மனத்தடையுமின்றி வெளிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அந்த கொடிய மிருகத்தை அவனால் அழிக்க முடியும். என் கோபத்தை நான் இப்போது உக்கிரத்தோடு வெளிப்படுத்த வேண்டும். இல்லை, நான் என் முழு பலத்தையும் தீவிரத்தோடு வெளிப்படுத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் நடந்தால்தான் என் தாய் தந்தை சொல்லுக்கு நான் அடிபணிந்ததாக பொருளாகும். என் மகன் கோபத்திற்கு ஆளாகவில்லை, தன் உணர்ச்சிகளை உக்கிரமாக வெளிப்படுத்தவில்லை, மூர்க்கத்திற்கு அவன் ஆட்படவில்லை. உண்மைதான். தன்னிலை மறந்து உக்கிரமடைந்த மறுகணம் தன் அன்னையின் சொல்லை நினைவில் கொண்டான். மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டான். ஆனால் இப்படி ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் முருகன் தன் கோபத்தை வெளிப்படுத்தத்தான் வேண்டும். உணர்ச்சிகளை ஒன்று திரட்டி தன் முழு பலத்தையும் பிரயோகிக்க வேண்டும். இப்பொழுது அவன் ருத்ர ரூபம் எடுக்காவிட்டால் அந்த அசுர ஆட்டினை அவனால் அழிக்க இயலாது. சுவாமி, உங்கள் கருத்திலிருந்து நான் முற்றிலும் மாறுபடுகிறேன். கோபம் இருந்தால்தான் வீரம் வெளிப்படும் என்பதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். கோபம் அழிவை தரும், வீரம் மட்டுமே வெற்றியை தரும். ஆனால் வெற்றியை தரும் வீரத்திற்கு எரிசக்தியாக விளங்குவது கோபம்தான். தர்மத்தின் பால் ஏற்படும் கோபம் எதிரிக்கு மட்டுமே அழிவை தரும். கோபத்தில் புத்தி செயலிழந்து விடுகிறது. கோபத்தோடு வெளிப்படும் வீரத்தில் நிதானம் இருப்பதில்லை. அது நன்மை தீமையை பகுத்து பார்க்க மறந்து விடுகிறது. ஆனால் கோபமற்ற வீரம் நிதானத்தோடு வெற்றியை நோக்கி நடை போடுகிறது. தீமையின் மீது ஏற்படும் கோபமே செயலுக்கு ஊக்கத்தை தருகிறது. அறத்தினால் ஏற்படும் சீற்றமே தீமையை அழிக்கிறது. முருகன் சீற்றத்தோடு தன் சினத்தை வெளிப்படுத்த வேண்டிய காலம் இது. அதிலிருந்து அவன் பிறழ்ந்தால் வெற்றி அவனை விட்டு விலகி வெகு தூரம் சென்றுவிடும். பானுகோபா, நீ வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்க பார்க்கின்றாய். அந்த அசுர ஆடு தேவர்களை அழிக்கிறது என்றால் அழிக்கட்டும். அந்த விஷயத்தில் நீயோ அல்லது நம் தரப்பில் வேறு யாரோ தலையிடுவதை நான் விரும்பவில்லை. அதுதான் ஏன் என்று கேட்கிறேன் பாட்டி. தேவர்களுக்கு நாம் எதிரிகள், தேவர்களுக்கு அந்த அசுர ஆடும் எதிரி. எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற முறையில் நாம் அந்த அசுர ஆட்டிற்கு உதவுவது சரிதானே? தேவர்கள் அழிவிற்கு நானும் காரணமாக இருக்க வேண்டும். வேண்டாம் பானுகோபா,
நீ உன் அழிவை இரு கரம் கூப்பி வரவேற்கின்றாய். அப்படி இல்லை பாட்டி. தேவர்கள்தான் யாகம் செய்து அசுர ஆட்டின் மூலம் அழிவை தேடிக்கொண்டார்கள். நான் அல்ல. தந்தையே, தேவர்களை அழிக்க வந்திருக்கும் அந்த அசுர ஆட்டிற்கு நிச்சயம் ஏதாவது உதவி செய்தாக வேண்டும். தேவர்களுக்காக அந்த சிவபுத்திரன் நிச்சயம் உதவிக்கு வருவான். பானுகோபா, நீ கூறுவது சரிதான். நாம் அசுர ஆட்டிற்கு உதவினால்தான் அந்த தேவர்களை நம்மால் வெல்ல முடியும். ஆனால் பாட்டி கூறுவதையும் பாட்டி எதையோ நினைத்து அஞ்சுகிறார்கள். பானுகோபா, நமக்கு ஏதோ கேடு நடக்கப் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. நமக்கான நேரம் இதுவல்ல என்று எனது ஆழ்மனது எச்சரிக்கின்றது. ஆகவே யாருக்கும் உதவ எங்கேயும் செல்ல வேண்டாம். பாட்டி, உங்களுக்கு வயதாகிவிட்டது. அதனால் தான் அச்சம் உங்களை ஆட்டி படைக்கின்றது. யாரும் வரவில்லை என்றாலும் நான் தனியாகவே செல்கிறேன். பானுகோபா, நான் உனக்கு உத்தரவிடுகிறேன். இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் வரை நீ எங்கேயும் இந்த அரண்மனையை விட்டு செல்லக்கூடாது. அசுர ஆடே, நீ என்னிடமிருந்து எங்கும் தப்பியோட முடியாது. நீ எந்த லோகத்திற்கு சென்றாலும் உன்னை பின்தொடர்ந்து நான் வருவேன். உன்னை அழிப்பேன். உன்னை எச்சரிக்கிறேன், அங்கு மட்டும் செல்லாதே. இறைவா, இது என்ன சோதனை? அந்த அசுர ஆடு கைலாயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதே. நாராயண நாராயண, அந்த அசுர ஆடு இன்னும் என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறதோ? அந்த முருகனிடமிருந்து தப்பி தந்தை ஈசனிடம் செல்கிறதே. அடுத்து என்ன நடக்கும் என்று நினைத்தாலே அச்சமாக இருக்கிறது. அந்த அசுர ஆடு கைலாயத்தை நோக்கி செல்லக்கூடாது. நாம் அனைவரும் உடனே அங்கு செல்ல வேண்டும். எனக்கு முருகன் மீது நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயம் அந்த அசுர ஆடு கைலாயத்தை நெருங்குவதை சிவபுத்திரன் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டார். இறுதியில் முருகன் கோபத்திற்கு ஆட்படவில்லை. இப்போது தன் கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை கற்றுக்கொண்டு விட்டான். உண்மைதான். முருகனிடம் பக்தியும் அன்பும் பெருக்கெடுத்ததை நாம் கண்டோம். கண்களில் கருணை வழிவதை நாம் கண்டோம். அழகனான முருகன் அந்த கந்தனினி தன் வசத்தில் இருப்பான். இனி கோபம் முருகனின் குணமாகாது பார்வதி. எக்காரணத்தைக் கொண்டும் அந்த அசுர ஆடு கைலாயத்திற்குள் நுழைந்து விடவே கூடாது. எனக்கு இப்போதும் நம்பிக்கை இருக்கிறது தேவேந்திரா. அப்படி ஒரு அனர்த்தம் நடக்க ஞான பண்டிதன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். அந்த அசுர ஆடு நுழைந்து விட்டால் ஈசனின் பெருங்கோபம் இந்த ஜகத்தையே அழித்து விடுமே.
இனி கைலாயத்தை நோக்கி நீ ஒரு அடி வைத்தாலும் உன் அழிவை யாராலும் தடுக்க முடியாது. சற்று முன் சாந்தம் தணிந்து தன்வயப்பட்ட முருகன் இப்பொழுது ஆக்ரோஷமாக குரல் கொடுக்கின்றான். கைலாயத்தை நோக்கி சென்றதுதான் நீ செய்த பெரும் தவறு. அசுரனே, உன்னை நான் எத்தனை முறை எச்சரித்தேன், ஆனால் நீ கேட்கவில்லை. உன் முடிவு நெருங்கிவிட்டது. என் பொறுமையை நீ பலமாக சோதித்து விட்டாய். இதோ இக்கணமே உன் கதையை நான் முடிக்கிறேன். இதுவரை நீ செய்த அட்டூழியங்களுக்காக மரணத்தை நான் உனக்கு பரிசளிக்கிறேன். முருகனின் கோபம் உச்சத்தை அடைந்து விட்டது. அவன் கண்கள் இரண்டும் நெருப்பு துண்டங்களாக தகிக்கிறது. மலரை விட மென்மையான இதயத்திலும் கருணை வழியும் கண்களிலா இத்தனை உக்கிரம்? முருகனுக்குள் நடந்தேறும் இந்த மாற்றம் திகைக்க வைக்கின்றது. முருகா, கோபம் உன் அன்னைக்கு பிடிக்காத குணம் என்பதை நீ நன்கு அறிவாய். சூழ்நிலை முருகனின் குணத்தை மாற்றிவிட்டது. என்ன செய்வது பார்வதி? நான் என் புத்திரன் முருகனுக்கு எத்தனை கதைகள் சொல்லி இருப்பேன். பக்தியையும் கருணையையும் எத்தனையோ விதமாக போதித்தேன். எனது கந்தனுக்குள் ஒளிந்திருக்கும் அன்பையும் கருணையையும் பக்தியையும் வெளிக்கொண்டு வர நான் எத்தனை முயற்சிகள் மேற்கொண்டேன். ஆனால் இப்போது அத்தனையும் பாழாகிவிட்டதே. மூர்க்கம் மிகுந்த என் மைந்தன் முருகனுக்குள் கருணையை வெளிக்கொணர முடியவில்லையே. என்னால் இந்த காட்சியை காண முடியவில்லை. இனிமேல் உன் சாகசங்கள் என்னிடம் பலிக்காது. நீ எத்தனை தந்திரங்கள் செய்தாலும் முறியடிப்பேன். இந்த சூலாயுதம் உன் உயிரை குடிக்காமல் ஓயாது. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. எனது கந்தனுக்குள் ஒளிந்திருக்கும் அன்பையும் கருணையையும் பக்தியையும் வெளிக்கொண்டு வர நான் எத்தனை முயற்சிகள் மேற்கொண்டேன். ஆனால் இப்போது அத்தனையும் பாழாகிவிட்டதே. மூர்க்கம் மிகுந்த என் மைந்தன் முருகனுக்குள் கருணையை வெளிக்கொணர முடியவில்லையே. பார்வதி, என்னால் இந்த காட்சியை காண முடியவில்லை. ருத்ர ரூபம் பூண்டிருக்கும் என் மகனின் கோபம் என் நெஞ்சை சுட்டிருக்கிறது.
பார்வதி, சற்று அமைதியாக இரு. என் மைந்தனின் கண்களில் கருணை இல்லை. அவன் நெஞ்சிலே துளிக்கூட அன்பு இல்லை. கோபத்தின் முழு உருவமாய் தகிக்கின்றான் என் மகன். என் மகன் கருணையற்று அந்த அசுர ஆட்டை வதம் செய்வதை என்னால் காண இயலாது. பார்வதி, நீ உன் மகன் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக யதார்த்தத்தை மறந்து நிற்கிறாய். ஒவ்வொரு குணத்திற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. மார்கழி திங்களில் கதிரவன் சுடுவதில்லை. கொடும் கோடையில் குளிர்நிலா காய்வதில்லை. அதேபோல் அன்பையும் கருணையையும் வெளிப்படுத்த அதற்குரிய காலம் இருக்கிறது. கோபம் வெளிப்படும் காலத்தில் வெளிப்பட்டே தீரும். உங்கள் விளக்கங்களை ஏற்கும் மனநிலையில் நான் இல்லை. கருணையை இழந்து நிற்கும் என் மகனை காணும்போது என் மனம் துடிக்கின்றது. அந்த அசுர ஆடு தான் செய்த பிழைக்கான தண்டனையை பெறுவதே தர்மம். அந்த அசுர மிருகம் இந்த பிரபஞ்சத்தையே அழிக்க முயன்றது. ஒரு உயிரின் பொருட்டு ஒட்டுமொத்த சிருஷ்டியுமே அழிவது எந்த வகையில் நியாயமாகும்? அதனால் அந்த அசுரனை அழிப்பதே சிறந்தது. இந்த உலகத்தை காக்கும் அற்புதமான கர்மச் செயலை உன் மைந்தன் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறான். இனிமேல் உன் சாகசங்கள் என்னிடம் பலிக்காது. நீ எத்தனை தந்திரங்கள் செய்தாலும் முறியடிப்பேன். இந்த சூலாயுதம் உன் உயிரை குடிக்காமல் ஓயாது. கருணாமூர்த்தியே, கருணையின் பிரபுவே, என்னை மன்னித்து விடுங்கள். உன்னை மன்னிப்பதா? நீ இதுவரை புரிந்த காரியங்கள் மன்னிப்பதற்கு உகந்ததா? உன்னை நான் எதற்காக மன்னிக்க வேண்டும்? பிரபஞ்சத்தையே அழிக்க முயன்று பல அழிவுகளை செய்துவிட்டு இப்பொழுது உன்னால் எப்படி என்னிடம் மன்னிப்பு கோர முடிகிறது? அறியாமையால் பிழை செய்தேன். செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும். நீ செய்த பிழைக்கு மரணமே மன்னிப்பு. கருணை வடிவான கந்த சுவாமியே, எனக்கு உயிர் பிச்சை அருள வேண்டும். என்னை கொன்றுவிடாதீர்கள். உன்னை வதம் செய்யாமல் என் ரௌத்திரம் அடங்காது. உன் மரணத்தை நீயே தேடிக்கொண்டாய். இல்லை முருகா, காருண்ய மூர்த்தியே, என்னை கொன்றுவிடாதீர்கள். நான் இந்த பிரபஞ்சத்தை அழிக்க முயன்றது நான் செய்த பெரும் பிழைதான். ஆனால் நான் கூறுவதை சற்று செவிமடுத்து கேளுங்கள். எதையும் கேட்கும் நிலையில் நான் இல்லை. உன்னை நான் மன்னிப்பதாக இல்லை. ஷண்முகா, சரவணா, பார்வதி மைந்தா, நான் கூறுவதற்கு சற்று செவிசாயுங்கள். நான் இப்பெரும் அழிவை உண்டாக்கியதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னை வதம் செய்யும் முன் நான் கூறும் வார்த்தையை கேளுங்கள்.
என் அன்னை எனக்கு மற்றவர்களின் உணர்வுகளையும் பிரச்சனைகளையும் புரிந்து கொள்வதற்கு நன்கு போதித்திருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தையே அழிக்க முயன்று நீ மன்னிக்க முடியாத குற்றத்தை புரிந்திருக்கின்றாய். இருந்த போதிலும் என் அன்னை எனக்கு கற்றுத்தந்த பாடத்தின்படி உன்னை தற்காத்து கொள்ள, உன் தரப்பு நியாயத்தை சொல்ல உனக்கு ஒரு வாய்ப்பினை நான் தர வேண்டும். கூறு, உன் தரப்பு நியாயத்தை கூறு. உனக்கு நான் ஏன் மரணத்தை அளிக்கக்கூடாது? நான் போதித்த பாடங்களை என் மைந்தன் மறக்கவில்லை. கருணை கந்தனின் நெஞ்சில் குடிக்கொண்டுள்ளது. கருணாமூர்த்தியே, என் கதையை கூற அனுமதித்து என் உயிரை காத்துக்கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பை நல்கியதற்கு நன்றி. முருகா, இந்த அகிலத்தில் பல இடங்களில் பல்வேறு யாகங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்த யாகங்களில் அப்பாவி ஆடுகள் பலியிடப்படுகின்றன. யாகத்தில் பலி கொடுக்கப்பட்ட அனைத்து ஆடுகளின் பிரதிநிதி நான். தேவர்கள் நடத்திய யாகத்தில் ஒரு ஆட்டை பலி கொடுக்க ஆயத்தமானார்கள். இனி ஒரு ஆடும் யாகத்தீயில் பலியாகிவிடக் கூடாது என்பதற்காக தேவர்கள் நடத்திய அக்னி யாகத்தில் இருந்து பிறப்பெடுத்தேன். இது நிச்சயம் மூடத்தனம். ஒரு யாகம் வெற்றி பெறுவதற்காக எந்த பாவமும் அறியாத விலங்குகளை பலியிடுவது தேவையற்றது. அப்பாவி விலங்குகளை யாகத்தில் பலியிடுவது தர்மமன்று. நிச்சயம் இது தவறான செயலாகும். இன்று முதல் யாகத்தில் ஒரு பாவமும் அறியாத விலங்குகளை பலியிடுவது நிறுத்தப்படும். இனிமேல் ஒரு உயிர் கூட யாகத்தின் பெயரால் பலியிடப்பட மாட்டாது. கருணை கடலே, குமரனே, உலகத்து உயிர்கள் மீது நீங்கா அன்பும் கருணையும் கொண்ட காருண்ய மூர்த்தியே, நன்றி. உலகத்து உயிர் காத்த பார்வதி மைந்தா, நன்றி. யாகத்தில் பலியிடப்படும் அப்பாவி உயிர்கள் என்பதால் தான் கருணை காட்டினேன். ஆனால் நீ புரிந்த காரியம் என்ன? யாகத்திலிருந்து வெளிப்பட்ட நீ தேவர்களை வதைத்தது சரியா? இந்த பிரபஞ்சத்தை அழிக்க முயன்றது நியாயமா? நான் செய்த பிழையை நான் உணர்ந்து கொண்டேன். நான் புரிந்த குற்றத்திற்காக தாங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நிச்சயமாக உனக்கு நான் தண்டனை தருவேன். நான் உனக்கு தரும் தண்டனை இதுதான். இன்று முதல் நீ எனக்கு வாகனமாவாய். முருகா, காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா, போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா. குருகுகா சரணம் குருபரா சரணம், குருகுகா சரணம் குருபரா சரணம். சரணமடைந்திட்டே கந்தா சரணம். ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி, போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி. நவரத்தம் பட்ட நற்சீராவும் ஆறுமுக சுவாமியே போற்றி போற்றி, சிவகுமார சுவாமியே போற்றி போற்றி, கந்த சுவாமியே போற்றி போற்றி, ஆறுமுக சுவாமியே போற்றி, கந்த சுவாமியே ஈசனின் மைந்தனே. வீரவேல் கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா.
வேண்டாம் வேண்டாம், கூறுவதை கேளுங்கள் முருகா, வேண்டாம். வேகமாக வாருங்கள். என்ன காரியம் செய்துவிட்டாய் முருகா? ஏன் இத்தனை துடுக்குத்தனமாக இருக்கிறாய்? தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. வேண்டாம் முருகப்பெருமானே, இது இரண்டாவது முறை. பூஜைக்கு வேற நேரமாகிறது. அங்கு அன்னை பார்வதி தேவி மலர்களுக்காக காத்திருப்பார்கள். ஐயோ, இனி நான் என்ன செய்வேன்? மீண்டும் இப்படி செய்து விட்டீர்களே. வேகமாக வாருங்கள். புயல் வேகத்தில் வந்து தள்ளிவிட்டு விட்டாரே. முருகா, இப்படி செய்து விட்டீர்களே, நீரெல்லாம் வீணாகி விட்டதே. என்ன காரியம் செய்துவிட்டாய் முருகா? ஏன் இத்தனை துடுக்குத்தனமாக இருக்கிறாய்? இவனை எப்படி கண்டிப்பது என்றே தெரியவில்லையே. சிவபெருமானே, தங்கள் பிள்ளை என்ன காரியம் செய்து வைத்திருக்கிறான் என்று பாருங்கள். இவனை நான் என்னதான் செய்வது? அன்னையே, எங்கள் நிலையை கண்டீர்களா? இவ்வாறு கூறுவதற்கு தாங்கள் எங்களை மன்னிக்க வேண்டும். நீங்கள் இங்கே காணும் யாவும் நம் முருகனின் திருவிளையாடல்கள். அவரது அட்டகாசத்தை சமாளிக்க முடியவில்லை. தாங்கள் தான் முருகனின் குறும்புத்தனத்தை தடுக்க ஏதேனும் செய்ய வேண்டும். முருகப்பெருமான் தேவர்களை அசுரரிடமிருந்து காத்தார். தற்போது ஆட்டின் மீது கருணை காட்டி அதை தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டு அதற்கு அடைக்கலம் அளித்தார். ஆனால் எங்களை யார் முருகனிடமிருந்து காப்பாற்றுவார்கள் என்று தெரியவில்லையே. அரும்பாடுபட்டு காலையிலிருந்து இந்த மலர்களை எல்லாம் பறித்தோம். தொலை தூரத்திலிருந்து சிவகணங்கள் நீர் கொண்டு வந்தன. அனைத்தையும் கணப்பொழுதிற்குள் முருகன் நாசம் செய்துவிட்டார். ஒரு முறை அல்ல, 3 முறை நாங்கள் பூஜைக்கான பொருட்களை கொண்டு வர முயற்சி செய்தோம். ஆனால் முருகனின் குறும்பால் அனைத்தும் வீணாகி போய்விட்டது. தண்ணீர் கொண்டு வர இனி குடுவைகள் இல்லை. இப்பொழுது என்ன செய்வதென்றே தெரியவில்லை. முருகன் பறந்து திரிந்து விளையாட ஒரு ஆடு கிடைத்துவிட்டது. இப்போது அந்த ஆட்டின் மீது அமர்ந்து உல்லாச பயணம் மேற்கொண்டு எங்களோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார். அவருடைய விளையாட்டிற்கு எல்லையில்லாமல் போய்விட்டது. முருகா, முருகா,
அம்மாவின் குரல் கேட்கின்றதே. அம்மா என்னை அழைக்கின்றார்கள் என்று நினைக்கிறேன். நான் நினைத்தது சரிதான். அதோ நந்திதேவரும் சிவகணங்களும் அம்மாவிடம் ஏதோ கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் அவர்கள் என்னை பற்றி தான் அம்மாவிடம் புகார் கூறுவார்கள். இப்படியே எங்காவது பறந்து சென்று மாலையில் கைலாயம் திரும்பலாமா? வேண்டாம், இப்போதே அன்னையிடம் செல்கிறேன். என் கைகளை கட்டி போட்டு விட்டார்கள் என் பாட்டி. அந்த முருகன் ஒரு பொழுதும் அந்த அசுர ஆட்டிடம் யுத்தம் புரிந்து வெற்றி பெறக்கூடாது. நான் மட்டும் அந்த அசுர ஆட்டிற்கு உதவி புரிந்திருந்தால் அது வெற்றி பெறுவது உறுதி. இந்த பாட்டியால் அனைத்தும் கெட்டது. என் முயற்சியில் நான் தோற்றுவிட்டேன். பானுகோபா, நீ அந்த அசுர ஆட்டிற்கு உதவ எப்படி துடிக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். உன் கோபத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அத்தை, அந்த முருகனை அழிக்க நமக்கு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அதை நாம் பறிகொடுத்து விட்டோம். அந்த முருகனிடம் நாம் தோற்று விட்டோம். பானுகோபா, நாம் தோற்றுவிட்டதாக நினைக்காதே. இப்படி ஒரு சூழ்நிலை அமைந்தது நமக்கு நல்லது என்று நினைத்துக்கொள். இப்போது அந்த முருகன் அந்த அசுர ஆட்டோடு செய்யும் யுத்தத்தில் நம் எதிரியின் பலம் என்னவென்பது நமக்கு தெரிந்துவிட்டது. எனவே நம்மை நாம் மேலும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதை நினைத்துக்கொள். அதற்கு நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் அத்தை? மார்க்கண்டேயனை போல் நீ அந்த ஈசனை நோக்கி தவம் செய். எனக்கு ஒரு அண்ணனோ தங்கையோ இருந்தாலும் பரவாயில்லை. நான் அவர்களோடு விளையாடிக் கொண்டிருப்பேன். எனக்குத்தான் அதுவும் இல்லையே. உனக்கு ஒரு அன்பான அண்ணன் இருக்கிறான். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. மார்க்கண்டேயனை போல் நீ அந்த ஈசனை நோக்கி தவம் செய். அந்த சிவன் முருகனை வெல்லும் அளவற்ற ஆற்றலையும் பலத்தையும் உனக்கு வரமாக தருவார். அந்த ஈசன் தன் மகன் முருகன் மீது அளவற்ற பிரியம் கொண்டிருக்கிறார். அவர் எப்படி வரத்தை தருவார்? பானுகோபா, அந்த ஈசன் பாரபட்சங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் தன்னை நோக்கி தவமிருக்கும் பக்தர்களுக்கு வேண்டியதை தரும் சங்கரர். இதைவிட என்னிடம் அருமையான யோசனை இருக்கிறது. உன் யோசனைதான் என்ன? பிரம்மதேவரை நோக்கி தவம் செய்வதே சிறந்தது என்று எனக்கு தோன்றுகிறது. அவர் எனக்கு ஏற்கனவே பிரம்மாஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதே போன்ற திவ்யாஸ்திரங்களையும் சஸ்திர வரங்களையும் பிரம்மதேவரிடமிருந்து நான் வரமாக பெறுவேன். இதோ இப்பொழுதே நான் பிரம்மதேவரை நோக்கி தவம் மேற்கொள்ள புறப்படுகிறேன். எப்படியும் பானுகோபனும் என் புத்திரர்களோடு தவம் மேற்கொண்டால் அது அவர்கள் வெற்றியை விரைவில் அடைய நிச்சயம் உதவும். அம்மா, இங்கு ஏன் இத்தனை அமைதி? இங்கு என்னதான் நிகழ்ந்தது? நீங்கள் என் அன்னையிடம் இந்த முருகனை பற்றி புகார் கூறினீர்களா? நான் பிறகு உங்களிடம் பேசிக்கொள்கிறேன். தாய் என்னிடம் முதலில் விசாரணை நடத்தட்டும். நடப்பதை பிறகு பார்க்கலாம். அம்மா, என்னை எதற்காக அழைத்தீர்கள்? முதலில் உன் வாகனத்தை அதன் இருப்பிடத்தில் நிறுத்திவிட்டு வா. அம்மா மிகவும் கோபமாக இருக்கிறார்கள். மூச்சு விடும் சத்தம் கூட வரக்கூடாது. ஷ்.
புரிந்ததா? போய் உன்னுடைய இடத்தில் இருந்து கொள். அம்மா. முருகா, உன் சேட்டைகளுக்கு ஒரு அளவே இல்லையா? நான் சொல்லிக் கொடுத்த ஒழுக்கத்தை எல்லாம் நீ மறந்து விட்டாயா? ஏன் இப்படியெல்லாம் தொல்லை தருகிறாய்? அம்மா, நான் ஏதேனும் தவறு செய்து விட்டேனா? நீ என்ன செய்தாய் என்று நீயே பார்த்து தெரிந்து கொள். மன்னிக்க வேண்டும் அம்மா. நான் நினைக்கிறேன் என் உற்சாக மிகுதியில் இப்படியெல்லாம் செய்துவிட்டேன் என்று. ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாய் முருகா? இது உனக்கே அழகாக இருக்கிறதா? சற்று நேரம் கூட நீ அமைதியாக இருப்பதில்லை. உன்னை கண்காணிப்பதிலேயே என் பொழுது போகிறது. என்னிடம் உன்னை பற்றிய புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. உன்னை சமாளிப்பதே எனக்கு பெரும் பாடாக இருக்கிறது. அம்மா, என்னை மன்னிக்க வேண்டும். நான் இங்கு தனிமையில் இருக்கின்றேன். தாங்கள் எப்போதும் பூஜை வேளையில் கவனமாக இருக்கின்றீர்கள். தந்தையோ எப்போதும் தவம் தவம் என்று தன் தவத்திலேயே மூழ்கி விடுகிறார். நான் என்னதான் செய்வது? நான் எப்போதும் தனிமையில் இருக்கின்றேன். என்னோடு விளையாட யாரும் இல்லை. எனக்கு பொழுது போவதே இல்லை. அதனால்தான் அந்த ஆட்டை அழைத்து கொண்டு ஒரு பயணம் மேற்கொண்டேன். அதற்குள் இப்படியெல்லாம் நடந்துவிட்டது. ஓஹோ, என் செல்ல பிள்ளையின் பிரச்சனை இதுதானா? பாவம், அவன்தான் என்ன செய்வான்? அவன் 6 பேராக பிறந்தவன். அவர்களோடு ஓடியாடி விளையாடியவன். இப்போது அறுவரும் ஒன்றாக இணைந்து ஒருவனாக இருக்கிறான். அவனுக்குத்தான் எப்படி பொழுது போகும்? தாயே, நீங்களே சொல்லுங்கள், நான் என்னதான் செய்ய வேண்டும்? என் வயதில் உள்ள குழந்தைகள் இப்படியா இருக்கின்றன? எனக்கு ஒரு அண்ணனோ தங்கையோ இருந்தாலும் பரவாயில்லை. நான் அவர்களோடு விளையாடிக் கொண்டிருப்பேன். எனக்குத்தான் அதுவும் இல்லையே. அப்படி கூறாதே. ஏன் அம்மா? உனக்கு ஒரு அன்பான அண்ணன் இருக்கிறான். என்ன கூறுகின்றீர்கள் அம்மா? எனக்கு ஒரு அண்ணன் இருக்கின்றாரா? தாங்கள் கூறுவது உண்மையா? எனக்கு ஒரு அண்ணன் இருக்கின்றாரா? ஆம், அவன் பெயர் கணேசன். ஞானத்தின் இருப்பிடம் அவன். ஆம், அவர்தான் எங்கள் விநாயகர். ஓஹோ, உங்களுக்கெல்லாம் என் அண்ணனை பற்றி முன்பே தெரியுமா? பிறகு ஏன் என்னிடம் இதை பற்றி கூறவே இல்லை? நீதி தேவன் தரும் தண்டனையை விட தவறு செய்தவர்களுக்கு நாம் தரும் பெரும் தண்டனை அவர்களை மன்னிப்பதாகும்.